அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 20, 2026 மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது கவன முயற்சியால் நல்ல மாற்றம் வரும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை, அந்த தலைப்பை சொல்கிறேன். கவன முயற்சியால் நல்ல மாற்றம் வரும். இந்த தலைப்புலேருந்தே புரிஞ்சிக்கலாம், கவனமாக முயற்சிக்கணும். ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல்கள் கொடுக்குறேன் அப்படிங்கிறத உன்னிப்பாக பார்த்துக்கணும். நெகட்டிவை தடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறது, பாசிட்டிவுக்கான சூழலை நல்ல பயன்படுத்தி கொள்வது அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே வக்ரம் பெறார். வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த புதன் ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுப்பார். ஆனால் அவர் அஸ்தங்கதமாகவும் ஆயிருக்கார். வக்ரம் பெற்று மட்டும் இல்லை, அஸ்தங்கதமாக ஆயிருக்கார். அப்போ அஸ்தங்கதமான கோள் பெரியவங்க மூத்தவங்க வழியாக தான் பெரிய அளவுக்கு நன்மையை பெறக்கூடிய நிலையில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா தன்னுடைய வலிமையை, தன்னுடைய பவரை, தன்னுடைய பலன்களை எல்லாத்தையுமே சூரியன்ட்ட அவர்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டார். அப்போ பெரியவங்களோடு இணைந்து செயல்படுறப்ப தான் அது நல்லா இருக்கும். அப்போ கவனமாக, தான் தோன்றித்தனமாக எனக்கு தெரியும்னு, அது வக்ரம் பெற்றக்கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கினா புத்திசாலி இல்லை நீங்கள். அதுவும் ஸ்பீடாக இருக்கக்கூடிய கோள். சந்திரன் வெரி ஃபாஸ்ட்டாக பயணிக்குதுன்னா அடுத்த ஸ்பீடு யாருன்னா புதன் தான். புதன்னு வேலை பார்க்குற ஆளுங்க நல்ல புத்திசாலிகள். ஆனால் புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள்னு. இப்போ குடிகாரரை போல் பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னா சொதப்புவீங்க. அதனால் பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். அப்போ தான் வித்தை பலிதமாகும். ஏன்னா உங்களுக்கு இந்த லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய அந்த புதனே 4ஆம் இடத்ததிபதியாகவும் வரார். அவர் வக்ரம் பெறப்ப இப்போ தடாபுடான்னு தத்தக்கா புத்தக்கான்னு செஞ்சிங்கன்னா பதறாத காரியம்தான் சிதறாது. பதட்டத்தோட படாபுடான்னு தடாபுடான்னு செஞ்சிங்கன்னா சொதப்பிடுவீங்க. அதனால் கவனம் தேவை. இந்த புதன் 6/8/2026 வரைக்குமே அவர் லக்னத்திலேயே இருந்து ராசியிலேயே இருந்து அப்படி ஒரு பதட்டத்தை கொடுப்பார். புதன்னாலே புத்திசாலித்தனம், ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுங்கிறது பாசிட்டிவ்னாங்க. நெகட்டிவ் என்னென்னா பயம். பயத்திலேயே தத்தக்கா புத்தகான்னு ஏதாவது செஞ்சு சொதப்பிடுவீங்க. 6/8க்கு அப்புறம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அது ஒரு வகையில் நல்லது. சூரியனோடு இணைகிறதால அந்த நிபுணத்துவம் வரும். புதனம் அஸ்தங்கதம் ஆகியிருக்கிறப்ப அந்த நிபுணத்துவம் கண்டிப்பாக வெளிப்படும். ஏன்னா பெரியவங்களோட சேர்ந்து நீங்கள் வேலை பார்க்குறப்ப அதில் வர பாசிட்டிவெல்லாம் உங்களுக்கு கிரெடிட்டாக வரும். நெகட்டிவெல்லாம் பெரிய ஆளுங்களுக்கு அவங்க மேலே குற்றமாக நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்க, நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவர் பெரிய ஆள் இதுன்னா அவர் தப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார் போல இருக்குது அப்படின்னு அவர் மேலே போயிடும் நெகட்டிவ். அந்த குரு பகவான் உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவர், மற்றவர்கள், சூழல், பார்ட்னரை குறிக்கக்கூடியவர், மேலும் வேலை தொழில் ரீதியாக நன்மையை கொடுக்கக்கூடியவர். 2ஆம் இடத்தில் உச்சமாகிறது மிகவும் சிறப்பு. இருந்தாலும் பாதகாதிபதி உச்சமாகிறப்ப அவரும் அஸ்தங்கதமாக ஆயிருக்கார். அதனால் பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட சரண்டர் ஆகிட்டிங்கன்னா பெரிய பாதகம் வராது. கெட்டது அவங்கள்ட்ட போய்டும்ட்டு இல்லை, நல்லது ஒண்டி நீங்கள் செஞ்சதாக வரும். கெட்டது பெரியவங்கள்ட்ட போய்டும். ஸோ அவர் சொல்லியிருப்பார்ல இருக்குது, செஞ்சுருப்பாப்ல, இவரை குற்றம் சொல்லக்கூடாது. மேலதிகாரி சொல்லியிருக்கார், மேலே உள்ளவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற லெவலுக்கு போய்டும், தப்பிச்சிக்க முடியும். அது மெடிடேட் பண்ணால் தான் அந்த தன்மை வரும். கவனமாக முயற்சிப்பீங்க, ஓவராக பண்ணிட மாட்டீங்க சூழலுக்கு ஏற்றபடி. ஏன்னா பாதகாதிபதி உச்சமாகிறார்ல. அண்டு 3ஆம் இடத்திலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய விரயத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டும் செய்யக்கூடிய அந்த சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் முயற்சிகளில் அதீத கவனம் தேவை. 3ல் வேற கேது இருக்கார். முயற்சிகளில் அத்தனை ஆராய்ச்சி, அத்தனை குழப்பங்களை, சிக்கல்களை அவர் ஏற்படுத்துவார். சம்டைம் விரக்தியை ஏற்படுத்துவார். எப்போ விரக்தி வரும்? குறிப்பாக எதிர்பாலினரோடு இணைந்து செயல்படுறப்ப அந்த விரக்தி வரும். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆவீங்க நீங்கள்.
ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் கவன முயற்சியால்னு போட்டேன். இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு தெரியாமல், இல்லை அழகு கவர்ச்சி அதில் வீழ்ந்து, அதுவும் கெட்ட நீச்ச எதிர்பாலினர் வகையில் சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடாது. இந்த 2ல் சூரியன் இருக்கிறது கொஞ்சம் சுமார் தான். பேச்சு கொஞ்சம் அதிரடியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நம்ம டம்மி பீஸு, நம்மளுக்கு மேலே உள்ளவங்க அப்படி அவங்கள்ட்ட ஒரு அப்ரூவல் ஒரு வாட்டி சொல்லிட்டு செய்கிறது. சொல்லுவாங்கள்ல வீட்லேயே, தாந்தோன்றித்தனமாக செய்யாத, பெரியவங்க அப்பாட்ட சொல்லிக்க, தாத்தாட்ட சொல்லிக்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட சொல்லிட்டு போ, சொல்லிட்டு செய் அப்படிம்பாங்கள்ல. அதை கடைபிடிச்சிட்டிங்கனாலே போதும். அதை கடைபிடிச்சாலே உங்கள் முயற்சிகளில் நீங்கள் உங்கள் புத்தியை வச்சுட்டு என்ன தான் கவனமாக முயற்சி பண்ணாலும் சொதப்பும். பெரியவங்க சொல்கிறப்ப அது கரெக்டாகிடும். கண்டிப்பாக மெடிடேஷன் இருந்தால் தான் அது வரும். தியானம்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ தான் மனசு ஒருமுகப்படும், ஒரு சமநிலையில் பிஹேவ் பண்ணுவீங்க. அதுவும் நீங்கள் ரொம்ப ஃபீபிளான ஆளுங்க, தத்தக்கான்னு பண்ணுற ஆளுங்க. பயம் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு ஜாக்கிரதை. அண்டு உங்களுக்கு 6-11 கூடைய அந்த செவ்வாய் போட்டி, பிரச்சனைகள், சிக்கல்கள், பகை, விரோதம் இதெல்லாம் கொடுத்து லாபத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கார். 4/8/2026 வரைக்குமே விரயங்கள் தான் வரும். பெரியவங்களோட இணைந்து செயல்படுறப்ப விபரீத ராஜயோகமாக மாறும். பயந்துக்கிட்டே செஞ்சுருப்பீங்க, அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும். எப்போ அந்த பெரிய மனுஷனோட சேர்ந்ததால நல்லபடியாக முடிஞ்சிச்சுப்பான்னு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் இருக்கும். இல்லாட்டி அது விரயம், மன உளைச்சலாக மாறிடும். அங்கே கவனமாக இருக்கணும். அந்த செவ்வாய் 4/8/2026 அப்புறம் உங்கள் லக்னம் ராசியிலேயே வந்து அமர்றார். ஆக லக்னத்திலேயே செவ்வாய் இருப்பதும் செவ்வாய் தோஷம், 12ல் செவ்வாய் இருக்கிறதும் செவ்வாய் தோஷம். அதனால் கொஞ்சம் சும்மா அதிரடி காட்டுறது, திடீர்னு பதட்டத்தில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் வேண்டாம். நல்லா மெடிடேட் பண்ணிட்டு நிதானமாக பெரியவங்க சொல்கிறது கேட்டு எதுவாக இருந்தாலும் அவங்க சொன்னாங்கப்பா செஞ்சுப்பா அப்படி சொன்னீங்கன்னா நல்லது. உங்கள் லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறப்ப இன்னும் வேகம், கோபம் வரும், அதிரடி காட்டுற மாதிரி, பெரிய லாப சிந்தனையோடு செயல்படுற மாதிரி. பொதுவாகவே புத்திசாலிகள் சுயநலவாதிகளாக லாப சிந்தனை உள்ளவர்களாக தான் இருப்பாங்க. மிதுன ராசி. இதில் செவ்வாய் வேற சேர்றப்ப லாப சிந்தனை மேலோங்கும் 4/8 அப்புறம். அதெல்லாம் பெருசாக இது பண்ணிக்காதீங்க, பெருசாக லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த குரு பெரிய அளவுக்கு தன வருவாயை கொடுக்குற அவரும் அஸ்தங்கதமாகிறார். உங்களுக்கு லக்னாதிபதியும் அஸ்தங்கதமாகிறார். டோட்டலாக சரண்டரிங் கான்செப்ட் வேணும். 3ல் கேது இருக்கிறது வெட்டி அலைச்சல், தேவையற்ற முயற்சிகள், ஒரு விரக்தியான மனநிலை வராமல் தவிர்க்க மெடிடேஷன் அவசியம். அப்போ தான் நல்லது. அதுவும் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறப்ப சிக்கல். அவர் 1/8/2026 வரைக்குமே அந்த சுக்கிரன் கேது இணைந்திருப்பது தேவையில்லாத, நீங்களே விளையாட்டு ஆள், காமெடி பீஸு. ஸோ மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு யாராவது உங்களை நக்கல் நையாண்டி பண்ணிட்டா வெடுக்கும்பீங்க, அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் ரொம்ப ஃபீபிளான ஆளுங்க. அது விளையாட்டாக காமெடியாக பேசுகிறது தேவையில்லாத சிக்கலை எதிர்பாலினர் வகையில் கொடுத்துரும். 1/8/2026 வரைக்கும் பேச்சில் இந்த நக்கல் நையாண்டி, கிண்டல், கேலி, இந்த ஆக்ஷன்ஸ், தொடுறது, கிள்றது, இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணும் புதன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக பண்ணிக்கங்க, தேவையில்லாமல் செய்யாதீங்க. ஏன்னா 1/8 வரைக்குமே அதனால் பெரிய சிக்கல்கள் வரும். தப்பான கெட்டவர்கள்ட்ட அது மாதிரி அது எப்படி இது பண்ணீங்கன்னு உங்களை திருப்பி பேசிடுவாங்க. நீங்கள் விளையாட்டாக காமெடியாக சொல்ல போக செய்ய போக அது பெரிய விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும். ரொம்ப கவனம் தேவை. 1/8 அப்புறம் அந்த சுக்கிரன் நீச்சமாயிடுறார். அது ஒரு வகையில் இந்த மாதிரி நக்கல் நையாண்டி கிண்டல்லாம் இருக்காது, ஆனால் மந்தத்தனத்தை ஏற்படுத்தும். 5க்குரியவன் நீச்சமாகறான். அதிர்ஷ்டம் கிடைக்குமா, நல்லது நடக்குமா, இல்லாட்டி வேஸ்ட் ஆகிடுமா அப்படின்னு பயம் இருந்துகிட்ருக்கும். அவனே 12ஆம் இடத்ததிபதியாக போய் நீச்சமாகிறப்ப விரயங்கள் வராது. என்னதான் பூர்வ புண்ணியாதிபதி நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். பெரியவங்கள்ட்ட சரண்டர் ஆகிக்கங்க. இந்த சனி பகவானும் 27/7
2026 ஒரு 7 நாளில் அவர் வக்ரம் பெறார். உங்களுக்கு சனி பகவான் யார்? 8, 9 குடையவன் 10ல் இருக்கான். தர்ம கர்மாதிபதி யோகம் வெளிப்படும். பார்ட்னர் வழியாகவும் பெரிய அளவுக்கு மறைமுக பங்குகள், நன்மைகள், தொடர் பங்குகள் கிடைக்கிற மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு 7 நாளில் அவர் வக்ரம் பெறார். வக்ரம் பெற கோல் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும்னு பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த பார்ட்னர் வழியாக சில மாற்றங்கள், அதிரடியான சேஞ்சஸ் நீங்கள் பண்ண மாட்டீங்க, அவங்க பண்ணுவாங்க. அது உங்களுக்கு சலனத்தை, பயத்தை, குழப்பத்தை, நீங்கள் ஏற்கனவே பயந்தாங்களே தான் இன்னும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி பண்ணும். அதனால் கொஞ்சம் கவனமாக பிஹேவ் பண்ணிக்கணும். இப்போ எதாக இருந்தாலும் பெரியவங்களை காட்டி விட்டுருணும். அவங்கள்ட்ட ஒரு அப்ரூவல், அவங்கள்ட்ட தப்பிச்சுக்கலாம். தாந்தோன்றித்தனமாக நம்ம செய்கிறப்ப தான் சிக்கல் ஆகும். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் வக்ரம் பெறுறது, நீங்கள் பயந்துக்கிட்டே செய்வீங்க, பயந்துக்கிட்டே இது பண்ணுறது பாசிட்டிவாக முடிஞ்சிடும். ஓவர் திமுறாக, ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக, ஓவராக பண்ணுறப்ப தான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமான்னு அதை மாதிரி செய்கிறப்ப தான் சொதப்புவார். 10ல் இருக்கிற சனி பகவான் அப்படியே மாறாக பலன்கள் கொடுத்துருவார். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த புதனும் இந்த நிபுணத்துவத்தை கொடுத்து உங்கள்கிட்ட இந்த நிபுணத்துவம் வெளிப்பட வைப்பார். பெரியவங்களை யார் பெரியவங்கன்னு தெரியாது. மற்றவங்க பார்த்து இப்போ நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் வர்றதை பார்த்து இது இவனா செஞ்சானா இல்லை அந்த பெரியவர் சொல்லி செஞ்சானான்னு மற்றவங்க ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி, இவளா செஞ்சாலா இல்லை அந்த பெரியவங்க சொல்லி இவ செஞ்சு பேரு புகழ் கிடைக்குதா அப்படின்னு மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இந்த சுக்கிரன் கேது இணைந்திருப்பது கொஞ்சம் கவனம் தேவைன்னு 1-8 வரைக்கும், அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருக்கலாம். ரொம்ப சிக்கல் வர்ற மாதிரி, அதிரடியாக செய்கிற மாதிரி புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் நீங்களாக செய்யக்கூடாது. பெரியவங்க சொன்னால் செய்யலாம். சொல்லுவாங்கள்ல, பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி அப்படிங்கிறத கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்களை அறியாமல் அந்த ஒரு முயற்சியில் ஒரு அதீத விழிப்புணர்வு வந்துடும். மெடிடேட்டும் பண்ணிங்கன்னா தான் கண்ட்ரோல் வரும். பெரியவங்க சொல்கிறத கேட்பீங்க. இல்லாட்டி வெடுக்கு துடுக்குன்னு புத்திசாலிகள் பார்த்தீங்கன்னாக்கா வெடுக்கு துடுக்குன்னு பிகப் பண்ணுவாங்க. அதாவது எனக்கு தெரியுமே அதுதானே இதுதானன்ட்டு அப்படி வெடுக்குன்னு பேசி பெரியவங்கள்ட்ட மரியாதை இல்லாமல் அவங்கள மீறி சில வேலைகள் செஞ்சுட்டு அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் செஞ்சுவிட்டேன் சொல்கிறேன் உங்கள்கிட்டன்னு சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா ஆபத்தை விளைவிக்கும். அது மெடிடேட் பண்ணால் தான் அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க. வெடுக்குன்னு அப்படி தோணினாலும் ஸ்பீடாக, ஏன்னா ஸ்பீடாக உள்ள கோல் அப்படி தோணினா கூட பெரியவங்கள்ட்ட கேட்டுட்டு பெரியவங்களோட இணைந்து செயல்பட்டிங்கன்னா அதான் கவனமான முயற்சின்னு. அப்போ நல்ல மாற்றங்கள், நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே வேற ஒரு புதிய பாதை, புதிய பயணம், பெரிய வளர்ச்சிங்கிற மாதிரி ஏற்படும். நன்றி அன்புலங்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.